ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் நம்ம செய்ய போகிறோம். அதிரசம். தீபாவளிக்காக நம்ம தீபாவளி நெருங்கிட்டதுனால தீபாவளிக்காக நம்ம அதிரசம் செய்கிறோம். அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். பச்சரிசியை ஒரு 250 கிராம் நான் எடுத்துருக்கிறேன். அதை ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். கழுவி ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு துணியில் இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். தண்ணி இல்லாமல் இது மாதிரி போட்டு காய வச்சுக்கணும். இந்த மாதிரி அரிசி ஒட்டாமல் இருக்கணும், ஈரம் இல்லாமல் பக்குவமாக இருக்கணும். நான் ஒரு 250 கிராம் அரிசி எடுத்து ஊற போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய இருந்தால் 1 கிலோ அளவுனா மிஷினில் அரைக்கலாம். நம்ம ஒரு கொஞ்சமாக இருக்குன்றதால நான் அரைச்சி இந்த மாதிரி மாவு சலித்து இதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும்னா அரிசி மாவு காயாமல் இருக்கும். அரைச்சிட்டு பிறகு நம்ம தட்டில் வச்சோம்னா உணர்ந்துடும், அப்புறம் அதிரசம் நல்லா இருக்காது. அதனால் இது மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசின்னா 1 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாவு எப்படி காசுறதுன்றதை முதல்ல பார்க்கலாம். இப்போ நான் இந்த பாத்திரத்தில் வெல்லம் கரைச்சிக்கலாம். முதல்ல கரைச்சிட்டு வெல்லம் கரைகிறதுக்கு ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய இருந்தால் கூட பரவாயில்ல, பாகு லேட் ஆகும், அவ்வளோதான். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லம் கரைய வச்சு எடுத்துக்குவோம். வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லத்தில் கல் ஏதாவது குச்சி மாதிரியெல்லாம் இருக்கும், அதனால தான் நம்ம வடிகட்டிக்கிறோம். நான் இதிலே வந்து பாகு எடுக்க போகிறேன், அதனால் இதிலே நான் வடிகட்டிக்கினேன். இப்போ நம்ம பாகு வந்துடுச்சான்னு பார்க்குறதுக்காக இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இப்போ நம்ம இப்படி ஊற்றி பார்க்கணும். இது வந்து இந்த மாதிரி களைஞ்சி போச்சுன்னா இது செட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வேறு தண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பாகு வர கொஞ்சம் டைம் இருக்குது. இது வந்து கொஞ்சம் தளத்தலான்னு இருக்குது. இது எடுத்தால் விடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் 1 நிமிஷம் இருந்தால் கூட போதும். இந்த ஸ்டேஜ் போதும் நமக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணி கிளறலாம், இல்லை மாவு நம்ம இந்த ஸ்டேஜில் கொட்டி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கொட்டி கிளறிக்கலாம். இப்படி கிளறதுனால மாவும் கொஞ்சம் வேகும், அதிரசமும் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி கிளறது. இந்த ஸ்டேஜில் சுக்கு பொடி கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் தூவிக்கிறேன். எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு நாளைக்கு செய்ய போகிறோன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நாளைக்கு இது கெட்டியாகிடும். நம்ம இப்போயே செய்ய போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் மாவு கொட்டி நம்ம கிளறிக்கலாம். இந்த பாகு இது மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம 1 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு துணி கட்டி டைட்டாக வச்சுக்கணும்னா 1 வெளியே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட இல்லை, ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. வெளியே வச்சு நம்ம பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இது நம்ம இப்போ போதும். இது ஆறுனா சரியாயிடும். இது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இப்போ நம்ம அரைச்ச மாவு இது பாகு. இது வந்து இப்போவும் செய்யலாம், இல்லை நாளைக்கு வச்சுருந்தும் செய்யலாம். இது வந்து நான் ஏற்கனவே நேற்றே வந்து ரெடி பண்ணி வச்ச மாவு. இதுலேயும் தட்டி காமிக்கிறேன், அதுலேயும் தட்டி காமிக்கிறேன். வாங்க அதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இவ்வளோ அளவுக்கு உருண்டை எடுத்துக்கினா போதும். நான் வந்து மீடியமாக தட்ட போகிறேன். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் பெரிய அளவில் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கட்டும். ரொம்ப வந்து மெலிசாவும் தட்டக்கூடாது, மீடியமாக தட்டணும். நம்ம
எடுத்து அடுத்து ஒரு இலையில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நெய் தடவி இலையில் இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். கையிலையும் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்படி தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். போட்ட உடனே திருப்பக்கூடாது, கொஞ்சம் நேரம் வேக விட்டு தான் திருப்பணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கட்டையில் வச்சு ஆயிலெலாம் நம்ம பிழிஞ்சிக்கணும். லைட்டாக பிழியணும், ரொம்ப பிழிஞ்சால் ஹார்டாக இருக்கும் அதிரசம். நான் நேற்று பாகு எடுத்த மாவு இது, அதுலேயும் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இதுவும் நல்லா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம உடனே செஞ்சோம்னா கொஞ்சம் அதில் மறுநாள் நல்லாயிருக்கும். இது நேற்றே நம்ம பாகு வச்சுன்னா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது சாஃப்டாக இருக்கணும், இப்போயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் போடுங்க, எண்ணெயில் கைக்கு விட்டுடுவீங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நிறைய போட்டு செஞ்சு வேஸ்ட் ஆகிறதோட கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் நல்லா செய்யுங்க. நிறைய போட்டு செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டம்ளர் தான் போதும் நமக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.